நம்ம டீனேஜர் கிட்ஸ் கிட்ட ட்ரஸ்ட்டை எப்படி வளர்க்கணும்னா, ஒரு சேஃப் ஃப்ரெண்டு கூட வெளியில அனுப்பி வைக்கும் போது தே அண்டர்ஸ்டாண்ட் ட்ரஸ்ட். எப்போ பார்த்தாலும் பிக்கப்பு ட்ராப்னு அந்த பிள்ளைய கூட்டு போறது கூட்டு வர்றதுன்னு இல்லாம, அந்த பிள்ளைக்கு ஹெல்மெட் கொடுத்து நீ சைக்கிள்ல போ அப்படின்னு பின்னாடி ஒரு 2 வீக்ஸ் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இண்டிபெண்டா வெட்டுறது மூலம் தே லேர்ன் இண்டிபெண்டன்சி இன் அ ரிலேஷன்ஷிப். நம்ம டீனேஜர் கிட்ஸ் அவங்களுக்கு ஸ்கூல்ல நடந்த ப்ராப்ளமை ஏதாவது சொல்லும்போது அவங்க அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி நீ ஒரு லூஸு, நீ எப்போ பார்த்தாலும் அடி வாங்கிட்டு தான் வருவ, நீ தான் ஏதாவது பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லாம அவங்க அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் காது கொடுத்து கேட்கணும். பை தட் தே அண்டர்ஸ்டாண்ட் கம்ஃபர்ட் இன் ரிலேஷன்ஷிப். நம்ம டீனேஜர் கிட்ஸு தப்பே பண்ணாது போது அவங்கள எப்போ திட்டிடுறோமோ அடிச்சிடுறோமோ கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து நீ என்னை இப்படி திட்டமா, நீ என்னை அடிச்சிட்டப்பா அப்படின்னு குழந்தைங்க சொல்லணும். நான் உன்னை திட்டினா நீ கேட்டுக்க மாட்டியா, நான் உன்னை அடிச்சா நீ வாங்கிக்க மாட்டியா அப்படின்னு நம்ம கேட்கறது இஸ் நாட் ஒன்லி ரூட், பட் இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு அஃபெக்ட் தட் ஃபியூச்சர் ரிலேஷன்ஷிப். இப்போ நம்ம அவங்கள அடிக்கிறது அவங்க பிரெயின்ல ஞாபகம் இருக்கும். 20 வருஷம் பொறுத்து அவங்க லைஃப்ல வர இன்னொருத்தவங்க அவங்களை அடிக்கிறாங்கன்னா அவங்க பிரெயின் என்ன தெரியுமா சொல்லும், அப்போ நம்மள அடிச்சவங்க தான் பாசம் காட்டினாங்க, அதே மாதிரி இப்போ யார் நம்மள அடிக்கிறாங்களோ அவங்க தான் நம்மளுக்கு பாசம் காட்ட போறாங்க அப்படின்னு அவங்க பிரெயின் சொல்லுவாங்க. So when we allow our kids to come and talk to us about what we wronged them, we make them understand how to feel safe in a relationship. This is how we cultivate child and parent bonding. This is Dr. Vijay here. Talk, peace. Thank you.